மண்டைக்குள்ள மயிர் தான் இல்லைன்னு பார்த்தா மூளையும் இல்லை இந்த பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் இதுக்கு ஒரு கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா சூப்பர் ஸ்டார்? யார் சூப்பர் ஸ்டார்? லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க அது எம்ஜிஆருக்கு தெரிய எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க அதனால அவர் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயில மிதிக்க அதுக்கு அது ஒய்ஜி மகேந்திரனுக்கு தெரிய ஒய்ஜி மகேந்திர குழந்தையால கூட்டி கொடுக்க அந்த நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண திருப்பி வாழ்க்கைய பைத்தியம் பிடிச்சு அந்த பைத்தியம் இப்ப என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டுல துக்குலக்கு படிச்சாதான் எல்லாரும் அறிவாளி. இந்த மெண்டல் இந்த லூசு இந்த பைத்தியம் இந்த கிறுக்கு இந்த கேன கபோதி இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல நாங்க அரை மண்டலுக்கு மட்டும் தான் பைத்தியம் பண்றோம், முழு மண்டலுக்கு பண்றது இல்ல, முழு மண்டலுக்கு பண்றதுன்ட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ரஜினிகாந்த் ரசிகர்லாம் வேற அவங்க தலைவர் 2021 ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாரு. ஏன்னா மெண்டலுக்கு ஓட்டு போட்ட கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கீழ்பாக்கத்துக்கு போன் பண்ணேன். கீழ்பாக்கத்துல நான் ஒரு மருத்துவத்தில் இருக்கிறேன். கீழ்பாக்கத்தில் இருக்கிற சைக்காட்டிஸ்ட் மணல்ல மருத்துவருக்கு கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க, துரைமுருகன் என் பேரு, ஐயா இந்த மணல்ல மருத்துவமனை கீழ்பாக்கத்துல இவருக்கு இந்த இன்னாரு மகன் இன்னாரு, அவர் பேர் சொந்த ஊர் மராட்டி, அவர் தமிழ்நாட்டுல பச்சை தமிழன் சொல்றாரு. ஒருவேளை தமிழ்நாட்டுல அவர் பச்சை தமிழனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்லன்னா எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு பிரச்சனை இல்ல. ஆனாலும் அவர் சிவாஜிராவ் கைக்குவாட்டு பேரை மாத்திக்கிட்டு இப்ப எங்களை ஆளப்போறோம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் சிகிச்சை குடிக்க முடியுமான்னு கேட்டேன். சாரி தம்பி, நாங்க மூளையில மனப்பொருள் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கிறோம், மூளையே இல்லாதவங்களுக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏர்வாடியும் கைவிட்டுச்சு, கீழ்பாக்கமும் கைவிட்டுச்சு. இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே ஒரு குட்டால சீசனுக்கு குளிப்பாட்டி விடுங்க. அப்படியா